ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியை வந்து எதிர்க்க போகிறது. ஆக்சுவலாக வந்து ரெண்டு டீமோட ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் எல்லாமே வந்து நமக்கு தெரியும். பேட்டிங்காக இருக்கட்டும் பவுலிங்காக இருக்கட்டும் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல தரமான பேட்ஸ்மேன் மற்றும் ஆல்ரவுண்டர் மற்றும் பவுலர்ஸை வந்து வச்சுருக்க டீம் தான் வந்து ராஜஸ்தான் மற்றும் பெங்களூர் அணி. ஆனால் இந்த ரெண்டு டீமால் வந்து ஒரு பெரிய காம்படிஷன் வந்து பண்ண முடியல. ஸோ பெரிய அளவில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்ன வரைக்கும் பண்ணலாம். கடைசியாக விளையாடின 3 மேட்ச்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டீமுமே வந்து 3 மேட்சுமே வந்து தோற்றுருக்காங்க. பாயிண்ட்ஸ் டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி 2 இடத்த வந்து நம்ம ராஜஸ்தான் மற்றும் பெங்களூர் அணி வந்து பிடிச்சிருக்கு. இன்னும் வரைக்கும் ஒரு மேட்ச் கூட இவங்க வந்து ஜெயிக்கலை. ஸோ அவ்வளோ ஒரு மோசமான பர்ஃபார்மன்ஸ் வந்து சமீபத்தில் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு நல்ல தரமான பர்ஃபார்மன்ஸ் மற்றும் பயங்கர என்டர்டைன்மெண்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க ராஜஸ்தான். ஆனால் வந்து அவங்களால வந்து கடைசி நேரம் வரைக்கும் வந்து போராடுறாங்க. ஆனால் ஜெயிக்க தான் வந்து முடியலை. ஸோ ஒரு பக்கம் ராஜஸ்தான் வந்து இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா மறுபக்கம் பெங்களூர் அணி வந்து நல்ல நல்ல பிளேயர்ஸ் வச்சு கூட அவங்களால வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து சரியாக கொடுக்கல. பட் இன்னைக்கு வந்து இந்த ரெண்டு டீமில் வந்து ஏதாச்சும் ஒரு டீம் வந்து கண்டிப்பாக ஜெயிக்க தான் போகுது. பட் ஆர்சிபி அணி சார்பாக வந்து மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் மற்றும் கவுல்டர்னைல் ஸோ இந்த 2 பேர் வந்து ரிட்டர்ன்ஸ் ஆகிறாங்க. இந்த 2 பிளேயர் வந்து உள்ளே வந்தாங்கன்னா எந்த பிளேயரை வந்து மாற்றி தூக்கி போடுவாங்க. அதே போல் வந்து ஆர்சிபியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்றைக்கி வந்து கண்டிப்பாக வந்து நல்லா இருக்கணும். ஏன்னா பயங்கரமாக வந்து கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியை. ஸோ ஒரு பக்கம் வந்து ராஜஸ்தானும் வந்து பவராக இருக்குது, ஒரு பக்கம் பெங்களூரும் வந்து பவராக இருக்குது. ஸோ சீரியஸாக வந்து இன்றைக்கி மேட்ச் வந்து அனல் பறக்கக்கூடிய போட்டியாக வந்து இருக்கும். கண்டிப்பாக வந்து ரெண்டு டீமுமே வந்து பாயிண்ட்ஸ் டேபிளில் வந்து ஓரளவுக்காச்சும் லீட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து போட்டி போடுவாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை சேர்த்து சும்மா டங்குன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நன்றி, ஜெய் ஹிந்த்.